பேசுங்க. ஏன் வைக்கப்படுறீங்க? பேசுங்க ரச்சோ. பார்த்தீங்களா இவ்வளோ ஜங்காக இருக்குங்க. பல்லு மட்டும் கவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்க இதுதான் லூட்டி. பாருங்க இப்படி ஜங்க எல்லாம் ஊற்றி ரெடியாக இருக்காங்க. ஸோ சொல்லுங்க லூட்டி. ஹாய் காய்ஸ், வணக்கம் and welcome to லூட்டி லைஃப்ஸ்டைல். ஓகே, இன்னைக்கு ஒரு DIY தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் விஷ் பண்ண அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ என்னை ப்ரெஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. ஓகே வாங்குங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். Let's we go. ஏன் இப்படி கிளம்பி இருக்கிறேனாக்கா சும்மா ஒரு டிக்டாக் செய்யலான்ட்டு. சும்மா ஒரு டிக்டாக் நானா மேக்கப் ஜங் போட்டு ஒரு சட்டை ஜங் போட்டு. சோ வாங்க பார்க்கலாம். பாரு குஞ்சு கொலவாய் என்னமோ சொல்லுவாங்க. கொலவாயி. ஓகே, இன்னைக்கு வந்து முள்ளங்கி கேரட் வச்சு ஒரு ஸ்டர் ஃப்ரை தான் செய்ய போறேன். இந்த ரெசிபி வந்து என்னோட சிஸ்டர் இன் லா கொடுத்தாங்க, வினி. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் செய்யலான்ட்டு. இதை தோலெல்லாம் சீவிட்டு, எனக்கு வந்து ரூட்டி வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த சாப்பர். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதில் போட்டு சாப் பண்ணிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க முள்ளங்கி வந்து நம்ம இதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக கொஞ்சம் போட்டுட்டு இது சாப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் போட்டு சாப் பண்ணலாம். ஒரேடியாக போட்டு இதில் சாப் பண்ண முடியாது. ரொம்ப பெருசாகவும் போட முடியாது, கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இது வந்து இதுல இப்படி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ரொம்ப இருக்கு. ஸோ அதனால நம்மளால எல்லாத்தையும் போட்டு ஒரேடியா சாப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். அது கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டுட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் பாய்க்கிறேன். ஓகே, ஈஸியா சாப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணா டைம் எடுக்கும். எனிவே இது ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். பாருங்க எவ்வளவு பொடியாக்கிடுச்சுன்னு. ஸோ நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்புறம் கறித்தானா எங்க காமி. நம்மளுக்கு ரொம்ப சாப்டா வேணாம்னாலும் நீங்க ஒரு 2-3 சுத்துல எடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா எண்ணெயில சட்டி இல்ல என்னமோ சொல்ல வரேன். சட்டியில எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே, ரைட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பாருங்க, நான் இந்த ஹேண்ட் பிரைட் வளர்றேன். ஹேண்டோட கட்டர் அவங்க சொன்னாங்க. சாப்பர்ல வந்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க வெங்காயம் எல்லாமே இதுல தான் சாப் பண்ண. ரொம்ப ஈஸியா இருக்கு.
அட் த சேம் டைம் ஆனால் நீங்கள் சாப் பண்ணுறப்ப பார்த்து அந்த பிளேட் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் பிகாஸ் வெரி ஷார்ப். ஸோ நீங்கள் அந்த சாப்பரோட அந்த பிளேட் எடுக்கும் போது பார்த்து எடுங்க. சட்டி காயுது. இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட வரல எல்லாமே சாப் பண்ணி எடுக்க. And more safety. வைக்காம கத்தி வெட்டுமே வெட்டிக்குவோம். சின்ன சின்னதாக வெட்டும் போது இதாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு தானே? ஆமாம், ஈஸி பீஸி. எஸ், ஏன் நம்ம உங்கள் கையும் பாதுகாக்கும். உங்களுக்கு எவ்வளோ சின்ன பாருங்க அவ்வளோ சின்ன வெட்டிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம்பல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா அனியன் எதாக இருந்தாலும் சாப் பண்ணோம்னு நினச்சோமா இது ரொம்ப ஈஸி. ஸோ வெங்காயம் வதங்குது. இந்த மாதிரி சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் கூட. ஆமாம். இன்னொரு டிஷ்ஷும் நான் செய்யணும் அந்த சைடில். அன்எஸ்டில் டயட்டில் தான் இருக்காங்க. நோ ரைஸ் ஆனால் ஐட்டம்ஸ் எடுத்துக்குவாங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து டயட் வந்து பட்டினி கடந்து எடுத்தால் தான் டயட் இல்லைல்ல. பட்டினி கடந்து எடுக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஆமா தானே? எஸ். நம்ம பாடியை என்னைக்குமே நம்ம வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது. பாடிக்கு எது முடியுமோ அதை தான் மட்டும்தான் நம்ம பாடியில நம்ம செய்யணும். இது வேணுன்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ். என்ன சொன்னா force yourself. இல்லை சோறு தானே கட் பண்ணணும். சோறு கட் பண்ண மற்ற ஐட்டமாக கூட எடுத்துங்க. மரக்கறி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. மெயின் டிஷ் வந்து கூட எடுத்துருங்க, சாப்பிடுங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நான் சூப் செய்ய கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி தான் அண்ணன் வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ பூண்டு வந்து நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி ஆட் பண்ணிக்குவோம். அதோட சேர்த்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வடை போட்டோம். ஓகே எல்லாம் காய்ஸ், அவங்க எப்போ ஒரு மாதிரி தான்ல. நான் என் வேலை செய்யணுமா, என்ன செய்யணும்னாமா இன்ட்ரோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு ஃபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லோ கலர் லாங் ட்ரெஸ்ஸு. ஹைலைட்டு அது இல்லைங்க ட்ரெஸ்ஸு. 3 years ஓல்லையோ ஹைலைட் இங்கே பாருங்கள், அங்கே ஃபேஸ் பாருங்கள் எப்படி மேக்கப் போயிட்டே இருக்காங்கன்னு. இன்னைக்கு ஹைலைட் அதுதான். கொஞ்சம் மூஞ்சி காமிங்க, மேக்கப் போட்டு மூஞ்சியே பாருங்கள். ஐலாஷு, மேக்கப்பு, மூஞ்சில கொஞ்சம் ஐலாஷ் வாங்கணும். சோ انا பாய்க்கிறதே இல்ல, ஏன்னா எனக்கு பாய்க்க தெரியாது. எப்படியாச்சும் ட்ரை பண்ணிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க, ஓகேவா? சரி, இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோ. பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ இதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட சேர்ந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கீழே காமிக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவு. இந்த ரெசிபி ஷேர் பண்ண என்னோட அண்ணியார் வேணிஸுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ஸோ சைவமா இருக்கிறவங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா போகணும். எனக்கு ஒன்றும் அந்த ஸ்மெல் இருக்கு. சொன்ன கொஞ்சம் வதக்கிட்டோம். அதுக்கிட்டே நம்ம இங்கிட்டு வந்துட்டு முட்டை சம்பளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணணும். முட்டை சம்பள் தேவையான என்ன ஐட்டம்? முட்டையே தான் தேவை. முட்டை, வெங்காயம், தக்காளி. ஏன்னா நான் மிளகெல்லாம் பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நெத்திலி வேணுன்றவங்க நெத்திலி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நெத்திலி ஆட் பண்ணல.
முட்டை மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதுவும் நான் போடல. உருளைக்கிழங்கு வேணுமா? வேணாம். இப்போ வந்துட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இந்த இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் வேலை வரதுக்கட்டையும் டக்கு தானே சமைச்சிட்டு போயிடணும். எலிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிஷ் முடிச்சிட்டாங்கன்னா அப்போ செகண்ட் டிஷ் ஈஸியாக சொன்னாங்க முடிச்சிருவாங்க. வெங்காயம் எடுத்து கொடுங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சாப் பண்ணி வச்சிருக்கிற what is this முள்ளங்கி and carrot. முள்ளங்கி and carrot. That is carrot ஒன்று வந்து முள்ளங்கி carrot தான். லோபா மேரா. லோபா புத்தி லோபா மேரா. முள்ளங்கி ரொம்ப நல்லது. ஹெல்த் நீர் சத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் கொடுக்கலாம். Consider red carrot and white carrot. அப்படி சொல்லலாமா இங்கிலீஷ்ல? போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். Oh, it's not carrot, it's radish. radish. Yes. இது வந்து radish சொல்லுவாங்க. Radish. பாருங்க. வாசனை நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷோட வாசனை ஸ்மெல்லே ஸோ இது இப்படியே வதங்கட்டும். அதுக்கட்டையும் நான் முட்டைக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். வதங்க பார்க்கலாம் அடுத்தது என்ன ஆட் பண்ணுறேன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்ட முள்ளங்கியும் கேரட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா அந்த எண்ணெயில் கோட் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். தேங்காய் பூ ஸோ போட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி கொண்டிலே தாளப்பூ இண்டிலே தேங்காய் பூ. உங்கள் அண்ணனுக்கு வர வர என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதை நம்ம அப்படி கூட சாப்பிட்லாம். ரசம் வச்சோ சாம்பார் வச்சோ சாப்பிட்டோமா காரக்குழம்பு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் இந்த இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. ஸோ அப்புறம் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த மீன்வாயில் இந்த சைடில் வந்து முள்ளங்கி கேரட் தேங்காய் பூ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணியே ஆட் பண்ணல அவங்க சொன்ன மாதிரி. ஸோ தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம இதிலே தான் செய்கிறோம். ஸோ இந்தாண்ட அடுப்பில் வந்துட்டு நான் இன்னொரு டிஷ்ஷும் செஞ்சிடறேன். முட்டை சம்பல் தாங்க, ரொம்ப ஈஸியானது. இதையுமா காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே அக்கா, இது எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். எஸ், எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான். ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இப்போ எல்லா பேரும் லைக் சிங்கப்பூர்ல இருக்காங்க, லாக்டவுனு காய்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ முட்டை சம்பல் ஈஸியஸ்ட் முட்டை சம்பல்லாம் இப்படி பார்த்து செஞ்சிடலாம். எல்லாம் லேடிஸ் சமையல் வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, காய்ஸும் சமைப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தா ஓ இந்த அக்கா இந்த மாதிரி செய்கிறாங்களே, ஈஸியாக இருக்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயமும் நான் சாப் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சாப் பண்ணி போட்டோமா நல்லா இருக்கும் சம்பல் இருக்கு. நல்லா இந்த வெங்காயம் வந்து பச்சை வாடை போற அளவுக்கு வதங்கட்டும். ஸோ இந்த சைடு இப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்மளோட முள்ளங்கி கேரட்டோட பொரியல் இஸ் டன். நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எனக்கு ஃபோன் வருது. ஓகே காய்ஸ், இந்த வெங்காயம் பொரியல் பார்க்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகே, நம்ம இந்த இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். நம்மளோட மனமான முள்ளங்கி கேரட் இஸ் ரெடி. ஸோ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். தேங்காய் இங்கே தேங்காவா
முட்டை சம்பல். வெங்காயம் இங்க வதங்குது. ஸோ வெங்காயத்துல நம்மளுக்கு தேவையான அளவு சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் சில்லி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இதுலயே வந்து வெங்காயம் பூண்டு அரைச்சதும் இஞ்சி அரைச்சதும் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயமே வாயில வருது. தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். சோ இதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதோட சேர்த்து டவுன் பண்ண நிலை போட்டுக்கிறேன், ரெண்டே கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். இது நல்லா எண்ணெய் வதங்கியோன்னு, எண்ணெயில நல்லா இது வதங்கியோன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப தங்க ஸ்லிப்பா இருக்கு. அவங்க தங்கு ஸ்லிப்பு எல்லாமே ஸ்லிப் ஆகுது. புலவாய் ஏன் தெரியுமா ஸ்லிப் ஆகுது? இன்னும் அந்த பர்த்டே மூட்லேருந்து இன்னும் வெளியாகலை, அதனால தான் எல்லாமே ஸ்லிப் ஆகுது தங்குலேருந்து. இல்ல இல்ல, அவங்க பர்த்டே மூட்லேயே இருக்காங்க இன்னும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஜேங் ஜேங்கு இப்போ இந்த டெய்லி இப்படி தான் ஜேங் ஜேங்காக இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? பர்த்டே கேர்ள். அவங்க சொன்ன இந்த ஹோல் மந்த் ஆஃப் ஜூலை அவங்க வந்து பர்த்டே கேட்கலாம். அவங்க வந்து ஒரு பிரின்சஸ், பின்னால் ஒன்றே தான் பார்க்குறாங்க எல்லா பேரும். அவங்களாம் ஒரு பிரின்சஸ்ஸா, அதனால தான் இந்த பர்த்டே கேர்ள் வந்து இவங்க பிரின்சஸ் சொல்கிறாங்க. இவங்க என்ன பிரின்சஸ் கேளுங்க. என்ன என்ன எந்த நாட்டுக்கு பிரின்சஸ்? அத்த எந்த ஃபேக்டிஸ் வேர்ல்ட் பிரின்சஸ் சொல்லுங்க. என்னோட நாட்டுக்கு, என்னோட இல்லத்துக்கு, ஐ மீன் என்னோட ஹோம்க்கு நான் பிரின்சஸ். பிரின்சஸ் பாருங்க, இந்த பிரின்சஸ் பாருங்க. அது வரதுக்கு பற்றிய கையோட நான் எல்லாம் கழுவி வச்சுட்டோமா ஈஸியா இருக்கும். அதெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அவங்க அப்பப்போ நான் தான் சொன்னேனே, அவங்க வந்து பிரின்சஸ்ஸு, அயன் லேடி, அந்த இல்லைங்க, அப்பப்போ சக்காப்பா எல்லாமே சக்கு சக்குன்னு செய்வாங்க. சொல்லுங்க, உங்களை தான் பார்க்குறாங்க. எனக்கு தூக்கம் ரொம்ப பயமா இருக்கு. பிகாஸ் ஹெவி சூடு வேற, கொஞ்சம் சூடு இதாகட்டும், அப்புறம் நம்ம கழுவி எண்ணெய் பூசி அதை அழகா வச்சிடலாம். அது அதாவது இந்த இரும்பு சட்டி மெயின்டைன் பண்றது வந்து நம்ம உண்மையாலுமே மெயின்டைன் பண்ணணும். டேக்கே பண்ணிக்கிட்டா இட் கேன் பி லாஸ்ட் long. Yes, that's the same thing. யாரு அந்த சப்ளையர் told us, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ லூத்தி வந்து அந்த ஸ்டெப் ஃபாலோ எவ்ரிடே பாய்ச்சோன்னா அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அழகாக வச்சிருவாங்க. ஸோ அது ரொம்ப நாளைக்கு வரும். என்னோட மட்டும் முடியாது, என் பிள்ளை, என் பிள்ளையோட பிள்ளை, எத்தனை ஜெனரேஷன் வேணா போகலாம். ஆனால் என்ன சொல்லலாம், நல்லபடியா அதை எப்படி இல்லை இன்னமும் சொல்லுவாங்களே, அந்த எப்படி நம்ம பார்த்துக்கிறது அது நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு இப்போ நான் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு முட்டை சம்பளம் காமிச்சிடுறேன். தக்காளி அதிலே ஆட் பண்ணிக்கோ. ஒரு தக்காளி தான் போடுறேன். உங்களுக்கு வந்து பிளாச்சான் மீனுமா நீங்கள் பிளாச்சா ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளாச்சான் போட கிடையாது, நெத்திலி பொடியும் போட கிடையாது. ஓகே, ஸோ இது நல்லா இதெல்லாம் சேர்ந்து இதாகட்டும், வதங்கட்டும். இது வெரி ஃபாஸ்ட் முட்டை சம்பல் சொல்லாம. ஏன்னா நான் ரஷ்யன் வேலை செய்யல. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே சாப் பண்ணி போட்டு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. ஸோ காய்ஸ் இல்லை, இப்போ நான் வந்து லேடிஸ் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, காய்ஸ் தான். ஏன்னா காய்ஸ் வேலை முடிஞ்சு வருவாங்க, சிம்பிளாக சமைக்கனா இந்த மாதிரி முட்டை சம்பல் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். ஒன்று நீங்கள் முட்டை பாயில் பண்ணி போடலாம், முட்டை பொரிச்சு கூட போடலாம், அது உங்கள் விஷ். ஆனால் அருமையாக இருக்கும். இந்த பாயில் பண்ண முட்டையை வந்து ஆக்சுவலி எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சிக்கலாம், ஆனால் நான் பொரிக்கல. ஸோ இப்படியே தான் போட போகிறேன். ஆனால் அதை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி எடுத்து நடுவில் வந்து கட் பண்ணிப்போ. ஸோ அந்த மசாலா எல்லாம் அந்த ஏக்குள்ளே போவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட். நம்ம ஒன்றும் சால்ட் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த சம்பளம் நம்ம கொதிக்க விடலாம். என்ன சொல்லுவாங்க, கிரேவியாகவும் செய்யலாம், என்ன சொல்லுவாங்க, ட்ரையா கூட செய்யலாம். ஸோ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம், கொதிச்சோன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம தண்ணி ஊற்றுன்னு வந்து இதாகிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் சீனி ஆட் பண்ணிப்போம். என்றைக்கும் நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்துட்டு சம்பல் செஞ்சோமா இந்த மாதிரி கொஞ்சம் சீனி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட் செஞ்சோமானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக சீனி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா எல்லாம் அந்த எக்குள்ளே இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப. இன்னைக்கு உங்கள் அண்ணாக்கு வந்து வர இந்த எக் சம்பளம் வித் முள்ளங்கி அண்ட் கேரட் தேங்காய் பூ பெட்டல் தான், அதுதான் அவரோட சாப்பாடு. நோ ரைஸ். ஸோ இது நல்லா இந்த ஏக்கோட இந்த மசாலா எல்லாம் நல்லா சுண்டி வந்தோடனே நான் காட்டுறேன் உங்ககிட்ட. எக்கோட சுண்டி வந்துடணும் ஒன்று காமிப்பாங்க. ஓகே காய்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முட்டை போட்டு அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், நான் கிரேவி செய்ய கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிட்டு ரசம் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கோம்போ. ஓகே, சாம்பார் ரசம் சோத்திக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டை சாம்பார்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீரைக்கறிக்கும் முட்டை சாம்பார் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று கொஞ்சம் நேரம் இதாகணும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். என்ன சொல்ல சரிங்களா, சொன்னது என்ன, அவங்க காமிக்கணும் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. உங்க அண்ணனே தான் சொல்லிக்கிறாரு, தானே இருக்க. நான் சொல்லனா கேட்கும். ஏன் நீங்க சொல்லல, ஏன் நீங்க சொல்லல முறை வீடியோ இருக்கும் போது கேட்பாங்க என்னைய. ரிமைண்ட் பண்ண மாட்டாரு. இல்ல ஏன் நான் சொல்லு, சம்டைம்ஸ் வந்து எனக்கு என்ன ரொம்ப ஃபாலோ பண்றவங்களுக்கு கேட்பாங்க, இது எங்க வாங்கியிருக்கீங்க, இது என்ன எங்க வாங்கினீங்கன்னு. ஸோ அவங்களுக்காக தான் நான் காட்டுறேன் நான் என்ன போடுறேன் அப்படின்ட்டு. இந்த சட்டை வந்து மோனிகா கலெக்ஷன்ல இருந்து தான் நான் வாங்கினேன். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே சோறு போட்டு கிண்டி சாப்பிட்டோமா சட்டியில் சூப்பராக இருக்குங்க, சட்டி சோறு. ஸோ எப்போ வைப்போம்? ஸோ நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் என்ன செய்கிறோன்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் எங்களோட vlog-ஐ. ஸ்டே டியூன் பண்ணுங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங் பார்க்கலாம். சாப்பிட்டு ஈவினிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அண்டர் லூட்டிலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம லஞ்ச் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை முடிஞ்ச லூத்தி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லூத்தி வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் செய்ய போகிறாங்க. தட் இஸ் இன்ஸ்டன்ட் லெவிஸ்டா காஃபியை வச்சு லெவிஸ்டா பீட்டன் டால்கோனா காஃபி. ஓகே, ஸோ வாங்க கூட சேர்ந்து நம்ம கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன், நல்லா வருதா வரலையான்னு அந்த கடல் விட்ட சிவனி. ஓகே, this is a very special request from subscriber. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது அக்கா அண்ணன் இது வந்து ட்ரை பண்ணுங்க, செஞ்சு காமிங்க. ஸோ இது அவங்களுக்கு தான் இருக்குது. லெவிஸ்டா வந்து எனக்கு 2018-19 எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஃபி. ஸோ அதுதான் நான் வீட்லயும் பார்ப்பேன், எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இது வந்து ப்ரோமோட் வீடியோலாம் இல்லை. ஓகே, ஸோ இதை அவங்களும் மாறிட்டாங்க, லெவிஸ்டா நானும் மாறிட்டேன் லெவிஸ்டா காஃபிக்கு அந்த மாதிரி. ஓகே, 3 teaspoon ஆஃப் லெவிஸ்டா காஃபி பவுடர் எடுத்துக்குவோம். நான் வந்து இந்த போலில் தான் செய்கிறேன், பிகாஸ் இது நம்ம பீட் பண்ணோம்ல. ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க கரண்டிலேயே பீட் பண்ண சொல்லியிருக்காங்க, நாட் த பீட்டன் பைக் வேணானே. ஸோ we will do in அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண அளவுக்கு நம்ம செய்யலாம். ஸோ
வெள்ளைச்சீனி மீனுன்றவங்க வெள்ளைச்சீனி எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக ப்ரௌன் சுகர் பாய்ப்பேன். ஸோ ப்ரௌன் சுகர் ஒரு 1 டீஸ்பூன். ஓகே, அண்ட் வார்ம் வாட்டர், நாட் டூ ஹாட் நாட் டூ கோல்ட். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது என்ன செய்யணும்னா நம்ம பீட் பண்ண போகிறோம் காண்டியை வச்சு. அதாவது நான் கொஞ்ச நேரம் பீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட பீட்டர்கிட்ட கொடுத்துருவேன். நம்ம பீட்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி நம்ம அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். என்ன பண்றது, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். எப்பவும் சொல்ல பிராணி வந்து செய்ய சொன்னா ஓடி போயிடும். அம்மா பேரும் ஓடி போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. 2 பேரை தூக்கிட்டு பம்மா மாட்டிட்டு போவாங்க. அப்பப்ப பம்பம் ட்ரெஸ் ஆடுவாங்க 2 பேரும். இன்னும் கொஞ்ச நேரம் பீட் பண்ணிட்டோம். நான் பீட் பண்ணிட்டா இப்போ வந்து பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன். நம்ம என்ன செய்வோம், இதில் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் போட்டுக்கோ.
இது வந்து 1 கிளாஸ் மெஜர்மெண்டா? 2 people குடிக்கலாம். 2 to 3 people சர்வ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு திக்கா பிடிக்கும்ல. ஸோ இது வந்து சூடு பால். உங்களுக்கு பால் சில்லுன்னு வேணும்னா நீங்கள் சில்லு பாலில் கூட செஞ்சுக்கலாம். ஓகே. ஓ மை காஷ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், டேனிம்ஸ் வந்து இது மாதிரி போடலாம். ஏதாச்சும் டூத்பேஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் குச்சி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிசைன் கொடுத்துப்போம். ஒரு டிசைனும் வரலன்னு தான் நினைக்கிறேன். இது லூத்தியர் என்ன டிசைன் தெரியல, வித்தியாசமா இருக்கு. ஒரு டிசைனும் வரல மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், நம்ம ரோட்டியை குடிக்க சொல்லலாம். ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். இது வந்து கோல்ட் மில்க்ல கூட செய்யலாம். ஸோ கோல்ட் மில்க்ல செஞ்சு கொடுக்கட்டா? பரவாயில்ல. கப்பு. ஆனால் இது உண்மையாக நல்லா இருக்குமா? டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். நான் இது வரைக்கும் குடிச்சது இல்லைங்க, குடிக்க போகிறேன். சூடாக இருக்கு. நம்ம கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். வாவ், மிக்ஸ் பண்ணவும் கலரி மாறுதில்ல. ஏன் நார்மல் காஃபி ஆயிடுதா? இல்லை, குடிச்சு பார்க்குறீங்களா? ம். வாங்க. So this is dalgona. dalgona வந்து ஐஸ்ல குடிப்பாங்க. You want ice? I can make for you ice also. ஐஸில் செஞ்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு தானே. இன்னொரு கப் எனக்கு இன்னும் இருக்குல்ல, ஐஸ்ல செய்கிறேன். ஓகே, அது வந்து ஹாட்டா, இது வந்து கோல்டா செய்யலாம் நம்ம. ஸோ கோல்டா நம்ம ஒரு ஸ்கூப் போடுவோன்னா மில்க், ஐஸ் மில்க், ஐ மீன் கோல்ட் மில்க். ஓகே, நம்ம பீட் பண்ண காஃபி, லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் பிட்டன் காஃபி. ஐஸ் கியூப் வேணுமா ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. நான் ஐஸ் கியூப் போடல, பிகாஸ் ரூட்டிக்கு சளி பிடிக்கும்ட்டு. வேணுங்க, அவங்களுக்கு சளி பிடிக்கும், நீங்கள் இனி சளி பிடிக்க சொல்கிறாங்க. நான் நல்லா ஐஸ் போட்டு சாப்பிடுவேன். லூத்திட்டா அச்சும் அச்சும் செய்வாங்க. ஐஸ் கியூப் போட்டு நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, ஆனால் அதே மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் குடிக்கணும். குடிச்சு பாருங்க. இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு குடிச்சு பாருங்க. என்னங்க இப்படி தானே இருக்குமா? எனக்கு தெரியல,
குடிச்சு பார்க்குறேன். எப்படி மேலே இருக்குது? இல்லைங்க, இருங்க மூஞ்சி தெரியல. சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே, we just tried only. மரியா ஓ, நான் சமைச்சு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. ஓகே. வாவ், குட் 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 குட். இது ஹாட். இது ஓகே, காஃபி டேஸ்ட்டு அட்லீஸ்ட் இதாச்சும் அந்த டார்கோன் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பிட்டன் வந்து மேலே இருக்கு. அட்லீஸ்ட் அது கேன் டேஸ்ட் த பிட்டன். காஃபியோட பிட்டர். இது இன்னும் பிட்டராக இருக்குது. ஆனால் இது மேலே ஒரு அந்த க்ரீம் அதை டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பி எனக்கு தெரியல பிட்டன் காஃபி இப்படியா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு? கசப்பு இருக்கு. ஏன்னா காஃபினா கசப்பு வேணும், இல்லைன்னா அது காஃபி இல்லை. ஸோ இதுதான் லெவிஸ்டா பீட்டன் காஃபி டால்கோனா. ஓகே, டால்கோனா இப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அது காஃபி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் கால் காஃபி. இட்ஸ் குட். எனக்கு வந்து என்னைக்குமே காஃபி வந்து சூடாக குடிக்க தான் பிடிக்கும். காஃபியாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும் சரி. ஓகே, எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ டால்கோ இந்த காஃபி பீட்டன் கேட்டவங்களுக்காக இதை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் பண்ண ஆளுங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த காஃபி நாங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கோமா, இதுதான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனா, இது வி நீட் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். நீங்கள் காமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு. ஓகே காய்ஸ், ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். எங்களை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ஐ சப்ஸ்கிரைப் ரைட் பண்ணிட்டு ப்ரெஸ் லைக் பெல் அக்கவுண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏ மறந்துடாதீங்க ஷேர் பெல் ஐகான் சொல்லிருக்கு. பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க. நாங்க மீண்டும் மீண்டும் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் வேணும். so that we can reach our target level. இன்னும் சப்ஸ்கிரைப் நாங்க இன்னும் ஒர்க் ஹார்ட் பண்றோம் சப்ஸ்கிரைபுக்காக. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை. yes guys, bye. மறக்காம அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. and bye bye. peace and heart. Peace and heart. Kunjumon, bye. Bye bye.